இவனெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கா திமுக காரங்க. பக்காவா தெரியும் எல்லாருக்கும் இவனுக்கு திமுக மேடையில் இருக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இவனுல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லி ஆளும் அரசாங்கத்திடம் கட்சியிடம் காசு வாங்கிட்டு ஊழையிடக்கூடிய சில இந்த ஊடக சாரிகள் இருக்காங்கல்ல, இந்த ஊடக சாரிகள், அந்த ஊடக சாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இவனுடைய கீழே பெயர் பத்திரிகையாளர், அண்டாவினுடைய கீழே பத்திரிகையாளர், என்னைய திமுக சொம்புன்னு சொல்லாதீங்க, என்னைய திமுக அண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவரே அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்த பின்னும் அவர் எப்படி தான் போடுவாங்க, பத்திரிகையாளர்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா பார்க்குறவங்க முட்டாள் பாருங்க, டே நீங்க போடுற பித்தலாட்ட வேலையெல்லாம் மக்கள் பார்த்து முடிச்சிட்டாங்க. இனி நீங்க பத்திரிகையாளர்னு போட்டாலும் சரி, ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி. அப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில நபர்களை சங்கி அப்படின்னு சொல்றத கூச்சமா பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதே திமுக காரங்க இப்படி இந்த சோ கால்டு இந்த நபர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஆமா நான் ஒரு திராவிடன் தான், நான் ஒரு திமுக ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்றத வெட்கக்கேடா நினைக்கிறாங்க. புரியுதா? அதை வெட்கக்கேடா நினைக்கிறதுனால தான் இவங்க பத்திரிகையாளர்ங்கிற புனைப்பெயருடன் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவருடைய ட்வீட்டை போடுறார். அதற்கு தான் இந்த நபர் ஆமா இல்ல உண்மைதான்ல இவனுக்குலாம் அந்த பயம் இருக்கு அப்படின்னா அவ்வளோ அசிங்கமா திமுக காரன்னு சொல்றது, திமுக காரன் திமுகவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றது அவ்வளோ அசிங்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா சார்? தைரியமா வாங்க மக்கள் முன்னாடி, எந்த மாஸ்க்கும் இல்லாம முன்னாடி, ஆமா நான் திமுக ஆதரவளிக்கிறேன், நான் திமுக பேச வந்திருக்கேன், நான் திமுக மேடை ஏறுவேன். இன்னைக்கு கூட அந்த அண்டா என்ன செஞ்சாரு, புத்தாண்டு அதுமா நான் முதலமைச்சரை பார்த்தேன், அவருடைய வீட்டில் இல்லத்தில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுத்தா ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ போடுறார். ஏதாவது ஒரு பத்திரிகையாளருக்கு அவர் நினைச்ச நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கான டைம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடைக்காது. ஆனா அதே நேரத்தில் அண்டா நினைச்சார்னா எப்ப வேணாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போலாம், அவங்ககிட்ட போய் புகைப்படம் எடுக்கலாம். ஆனா அவர் பேர் பத்திரிகையாளர், இதை நாங்க நம்பணும், அதை நம்பினதை நாங்க அப்படி சொல்லணும். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். அண்டா தான் திமுக ஆதரவாளர்கள் தான் உண்மையான பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி சொம்படிக்கக்கூடிய அண்டா அடிக்கக்கூடிய நபர்களை அவங்களுடைய பெயர் என்ன, அவங்க எதற்கு ஆதரவு இருக்காங்க அதை சொல்லி இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களை விவாதத்தில் உட்கார வைத்தால் உங்க டிவியினுடைய மானம் கொஞ்சமா காப்பாற்றப்படும். அப்படி இல்ல சந்தி சிரிச்சிருவீங்க, மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.